80, 90 கட்டத்தில் வந்த சினிமாக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு அம்மன் கோவிலில் போவாங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாட்டு இருக்கும். அந்த அம்மன் கோவிலில் தீ மிதிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அங்கே அபிஷேகம் நடக்கும். அப்போ இவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஏன் அது மாதிரி அந்த கதைகளில் அது மாதிரியான சாராம்சம் வருது? அவனுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக்கா? இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறீங்க, உண்மையாக பக்தியோட உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திற்கு தகுந்த கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ தான் உங்கள் பிரச்சனை தீருது. அதனால்தான் நீங்கள் சினிமா அப்படின்னு நாம் சொல்லி வரும்பொழுது சினிமாவை நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒருத்தனுடைய திருப்பு முனை அந்த சினிமாவில் எங்கே வருதுன்னு பாருங்கள். அந்த திருப்பு முனை அந்த சினிமாவில் யார் மூலமாக வருதுன்னு பாருங்கள். யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறதுனால மாறும். ஒரு தூண்டுகோல் ஒன்று வேண்டும், அந்த தூண்டுகோல் தான் ஜோதிடர். அந்த தூண்டுகோல் உங்களுக்கு சரியான விதத்தில் அமைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கதையும் செய்திகளும் அந்த செய்தியின் உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க இயலும். அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வருங்கள்.